செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான தெரிவுகளுக்காக யாழ் பல்கலைக்கழகம் தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த துணைவேந்தராக யார் தெரிவு செய்யப்பட போகிறார், யார் வந்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற தேடல் பலரிடம் இருக்கின்றது. ஆனால் அது யார் என்பதை தீர்மானிக்கப் போவது பல்கலைக்கழகத்தினுடைய வாக்களிப்பு முறையில் தான் தங்கி இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது யாழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த காலங்களில் பேர் சொல்லும் வகையில் இருந்தவர்கள் யார் யார் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பணிகளும் கடமைகளும் எவ்வாறு தமிழ் சமூகத்தையும் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களையும் தமிழ் சமூகத்தினுடைய அரசியல் கட்டுமானங்கள், கல்வி கட்டுமானங்கள், பொருளாதார கட்டுமானங்களில் முக்கியம் பெற்றிருந்தது என்பதையும் ஈழ விடுதலை போராட்டத்தின் பின்தளமாகவும் அந்த மக்களினுடைய எழுச்சியினுடைய மையமாகவும் எவ்வாறு செயற்பட்டிருந்தது என்பதையும் இன்றைய நாளில் நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். ஏன் இன்றைய நாளில் நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது என்றால், யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கான தெரிவு இடம்பெறுகின்ற போது 2009 ஆண்டின் பின்னர் இடம்பெற்ற ஒரு முக்கியமான தெரிவை தவிர வேறு எந்த தெரிவுகளும் திருப்தி இல்லை என்கின்ற கருத்து சமூக மட்டத்திலும் புத்திஜீவிகள் மட்டத்திலும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் பணியாற்றியவர்கள் வரிசையில் பேராசிரியர் வித்யானந்தன், பேராசிரியர் துரைராஜா, பேராசிரியர் குணரத்னம், பேராசிரியர் பாலசுந்தரம் பிள்ளை, பேராசிரியர் எஸ் மோகனதாஸ், பேராசிரியர் எஸ் சண்முகலிங்கன், பேராசிரியர் வசந்தி அரசரட்னம், அதன் பின்னர் பேராசிரியர் ரத்னம் விக்னேஸ்வரன். அவர் குறிப்பிட்ட 2017 2019 ஜனாதிபதியால் பதவி நீக்கப்பட்டார். அதற்கு பின்னர் வருகிறோம். அதன் பின்னர் இன்று வரைக்கும் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். இதன் பின்னர் புதிய ஒருவர் நியமிக்கப்பட போகின்றார். கடந்த காலங்களிலே துணைவேந்தர்களாக இருந்தவர்களில் பலருடைய பெயர்கள் இன்று வரைக்கும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வித்யானந்தன், அதே போன்று துரைராஜா போன்றவர்களுடைய பெயர், பேராசிரியர் துரைராஜா எல்லாம் யாழ் பல்கலைக்கழகத்தின் கட்டுமானமாக இருக்கலாம், அல்லது போர் சூழலில் தமிழ் சமூகத்தினுடைய இருப்பாக இருக்கலாம், அல்லது அந்த சமூகம் சார்ந்திருந்த கல்வியாக இருக்கலாம், அல்லது சமூகத்தினுடைய கட்டுமானங்கள் அனைத்திலும் தங்களை முதன்மைப்படுத்தி இல்லை, மாறாக இனத்தை முதன்மைப்படுத்தி தங்கள் பணிகளை ஆற்றிக்கொண்டிருந்த ஒரு மதிப்புக்குரிய மரியாதைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த வரிசையில் பலருடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியாதிருந்தாலும் இவர்கள் தான் அதிக அளவில் பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் என்கின்ற வருகின்ற போது இந்த பல்கலைக்கழகத்தை மையமாக வைத்துத்தான் அடுத்த கட்ட தலைமைத்துவமும் அடுத்த கட்ட இனத்தினுடைய கட்டமைக்கப்படுகின்ற விடயங்களும் கலாசார மையங்களுமாக மாற்றப்படுகின்றன. இப்போது இருக்கின்ற வகையில் பார்க்கின்ற போது பல்கலைக்கழகத்தின் தெரிவுகள் வெறுமனே பதவிகளுக்காக மட்டும் தெரிவாவதோடு மட்டுமல்லாது, அவர்கள் ஓய்வுக்கு செல்வதற்கு முன்னர், ஒரு குறித்த பேராசிரியர் ஒருவர் ஓய்வுக்கு செல்வதற்கு முன்னர் ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தோம் என்கின்ற பெருமையோடு அந்த ஒரு அடையாளம் அல்லது முன்னாள் துணைவேந்தர் என்கின்ற ஒரு சொல்லாடலை மட்டும் எடுத்துச் செல்லுகின்ற பண்பு 2009 பின்னர் அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்றது. 2009 பின்னர் ஒருவர் விதிவிலக்கறந்தாக ஒரு சில தகவல்கள் யாழை மையமாக வைத்து வெளிவந்தன. இது தொடர்பில் சிவில் சமூகங்களும் புத்திஜீவிகளும் அதிக அளவில் பேசியிருக்கின்றார்கள். அவர் யார் என்று பார்த்தால் வேறு யாரும் இல்லை, பேராசிரியர் ரத்னம் விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் 2017 2019 வரையான காலப்பகுதியில் அவர் அங்கு துணைவேந்தராக கடமையாற்றுகிறார். யாழ் பல்கலைக்கழகத்திலே அவர் இருந்த காலப்பகுதியிலே மிகவும் ஒரு நிர்வாகம் மற்றும் பல மாணவர்களுடைய கட்டமைப்பு, மாணவர்களோடு மிகவும் ஒரு இலேசாக பழகக்கூடிய தன்மை, மாணவர்களை ஒருங்கமைக்கின்ற தன்மை என்று அவர் கிட்டத்தட்ட அந்த பல்கலைக்கழகத்தை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றார். மாணவர்களுக்கும் அங்கிருந்த பேராசிரியர்கள் அல்லது விரிவுரையாளர்களுக்கு இடையில் ஒரு நல்ல தொடர்பாடல் ஏற்பட்டது. இப்போதும் தொடர்பாடல் இருக்கின்றது. ஆனால் இவர் வேறு ஒரு அணுகுமுறையை கையாண்டிருந்தார். ஆனாலும் அவருடைய பதவி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் பறிக்கப்பட்டது. இந்த பறிக்கப்பட்ட வரலாறையும் நாம் இங்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றோம். யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கடமையாற்றி கொண்டிருந்த பேராசிரியர் ரத்னம் விக்னேஸ்வரன் அவர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அவருடைய பதவியில் இருந்து பதவி இடைநிறுத்தப்படுகிறார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த பேராசிரியர் மொஹாண்டி சில்வா இதனை உறுதிப்படுத்தி பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறார். எனினும் இந்த இடைநிறுத்த உத்தரவுக்கான காரணம் என்னவென்று வெளிவரவில்லை. இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கும், பதவி நீக்கும் அதிகாரங்கள் இலங்கை ஜனாதிபதிக்கு உரித்தானதொன்றாக காணப்படுவதாக
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்நிலையில் புதிய தகுதி வாய்ந்த அதிகாரி ஒருவரை நியமிப்பது தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் பலத்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கான தகுதியான அதிகாரியை நியமிக்க உயர்கல்வி அமைச்சருக்கு அதிகாரம் உள்ளது. அதன்படி இடைக்காலமான ஒரு அதிகாரி நியமிக்கப்படுகிறார். இதன் பின்னர் வழக்கமான நடைமுறைப்படி புதிய துணைவேந்தரை நியமிப்பதற்கான செயல்முறைகள் ஆரம்பிக்கப்படுவது அது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையா இருக்கிறது. 2017 ஆண்டு காலப்பகுதியில் பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பேராசிரியர் விக்னேஸ்வரன் அவர்கள் 2019 ஆண்டு காலப்பகுதியிலே அவர் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்படுகிறார். 2019 ஏப்ரல் 30 பதவி இடைநிறுத்தப்பட்டதாக பேராசிரியர் விக்னேஸ்வரனுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினுடைய செயலாளரால் கடிதம் அனுப்பப்படுகிறது. குறித்த கடிதம் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் தமக்கான கடிதம் கிடைக்கவில்லை என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு பேராசிரியர் கூறுகிறார். ஏன் இந்த வரலாறை கூறுகிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக வரலாற்று பிழைகளைத்தான் விட்டுக் கொண்டிருக்கிறோம். சில வேளை இந்த செவிகளை பார்க்கக்கூடிய பல்கலைக்கழக சமூகங்கள் ஒரு வேளைகளில் சில விடயங்கள் தொடர்பில் உங்களுக்கு அதிருப்தி இருக்கலாம். ஆனால் அந்த அதிருப்தி என்று கூறிக்கொண்டுதான் இந்த பல்கலைக்கழகம் என்பதுதான் அந்த இனத்தினுடைய அடையாளம் என்பதை விட அந்த இனம் இன்று ஒரு 2009 ஆண்டு ஒரு பெரும் யுத்தத்தின் பின்னர் தடுமாறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தரும் அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய துறை சார்ந்தவர்களும். அந்த துறை சார்ந்தவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால் துணைவேந்தரிடம் இருக்கிறது. துணைவேந்தர் ஒரு முறையானவர் அல்லது தகுதியானவர் அல்லது சமூகம் சார்ந்தக்கூடிய சிந்தனையோடு இருக்கக்கூடியவர், நல்ல நிர்வாகத்திறனுடையவர், நல்ல கட்டமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர் இல்லாத விடத்து அந்த இடம் ஒரு வெறுமையாகும். அந்த வெறுமையை நிரப்ப வந்த விக்னேஸ்வரன் இவ்வாறுதான் தூக்கி எறியப்பட்டார். அதைத்தான் இப்போது கூறிக்கொண்டிருக்கிறோம். குறித்த ஆங்கிலத்துக்கு சொல்லுகிறார், எனக்கு இது தொடர்பில் பதவி நீக்கம் தொடர்பில் எனக்கு தெரியாது. ஆனால் இவருடைய பதவி நீக்கத்துக்கான காரணம் ஒன்று கூறப்படுகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தின் இலங்கை இராணுவத்தினின் தேடுதல்களை நடத்தி விடுதலை புலிகளின் தலைவரின் படம் இனப்படுகொலை தொடர்பான பதாதைகள் கைப்பற்றப்பட்டதுடன் மாணவர் ஒன்றிய தலைவர் மற்றும் செயலாளரையும் கைது செய்திருந்தது இராணுவ புலனாய்வு துறையினர். யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் யாழ் பல்கலைக்கழகத்தின் கற்கின்ற மாணவர்களுக்கு பார்க்கின்ற அலுவலகங்களுக்கு இணையான ஒரு இராணுவ புலனாய்வாளருடைய ஊடுருவலும் உள்ளுக்குள் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான சூழ்நிலையில் மாணவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த ஒரு அறிக்கை போனதன் பிற்பாடுதான் இவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் என்ன சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால் 2017 தொடக்கம் 19 வரையான காலப்பகுதியில் தான் நல்லாட்சி அரசு மைத்திரி ரணிலுக்கு முட்டு கொடுத்தது. அதில் இன்று பதில் பொதுச் செயலாளர் பல கைங்கரியம் செய்யக்கூடிய சுமந்திரனும் இருந்தவர் தான். இன்று இருக்கக்கூடிய CVK சிவஞானமும் அன்று இருந்தவர் தான். ஆனால் அன்றைய காலப்பகுதியில் சாணக்கியன் இருக்கவில்லை. ஒருவேளை சாணக்கியன் இருந்திருந்தால் இதற்காக குரல் கொடுத்திருப்பாரோ தெரியாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்று அங்கிருந்தவர்கள். அன்று நல்லாட்சி காலப்பகுதியில் மைத்திரிபால சிறிசேன நல்லவர், இலேசானவர், சாதுவை போன்றவர்கள் என்றெல்லாம் நாங்கள் கூறினாலும் அவர்தான் இவருடைய பதவியை உடன் அமுலுக்கு வரும் வகையில் பறிக்கின்றார். இவ்வாறான காலகட்டத்தில் அவருடைய பதவி பறிக்கப்படுகிறது. பதவி பறிக்கப்பட்ட பின்னர் அங்கு அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் தெரிவுகளில் 3 பெயர்கள் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்படும். அந்த 3 ஒரு பெயரை அங்கிருக்கக்கூடியவர்கள் உண்மையில் நீதியான நியாயமான அடிப்படையில் அதிகளவான நபர்கள் விரும்பக்கூடிய ஒருவரை ஜனாதிபதி தெரிவு செய்கின்றது மரபாக இருக்கின்றது. ஆனாலும் கூட சில வேளைகளில் அவையும் விதிவிலக்காகி அரசியல் நியமனங்களாகவே யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி என்பது கடந்த காலங்களில் இருந்திருக்கின்றது. இந்த காலத்தில் அது இல்லாது விட்டுவிடும் என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள். அப்படி இருந்தால் நன்று, ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. பேரவை உறுப்பினர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கின்ற போது வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலரை NPP அரசாங்கம் நியமித்திருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இன்னும் ஒருவருடைய பெயரை நாங்கள் உச்சரித்திருந்தோம். அவர் வேறு யாரும் அல்ல, துரைராசா, பேராசிரியர் துரைராசா அவர்கள். அவர் 1988 ஆண்டு காலப்பகுதி தொடக்கம் 1994 ஆண்டு வரையான காலப்பகுதியில் துணைவேந்தராக கடமையாற்றியதோடு மட்டுமல்லாது அவர் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்றுதான் கூறப்படுகிறது. அவ்வாறு ஒரு விறுவிறுப்பானவராக இருக்கின்றார். அவர் தன்னுடைய துறை சார்ந்திருக்கக்கூடிய விடயத்துக்கு அப்பால் தன்னுடைய இனம் சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பு வேலைகளையும் பொது வேலை திட்டங்களிலும் அவர் பல்வாறாக தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். இவரை பற்றி சொல்ல போனால் இவர் புகழ்பெற்ற தமிழ் கல்வியலாளர், அது மட்டுமல்லாது பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பீடாதிபதி. போர்க்கால சூழலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் நிறுவப்படும் என்ற வாக்குறுதியின் பேரில்
துணைவேந்தராக பதவியேற்றார். அவரது கனவுகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறி இருக்கின்றது பொறியியல் பீடம். இவருடைய காலப்பகுதியை பார்க்க போனால் பேராண்மை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீடத்திலே பீடாதிபதியாக இருந்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பீடம் நிறுவப்பட வேண்டும் என்ற லட்சியத்துடன் போராடிய ஒருவர். இவருடைய காலப்பகுதியிலே இவர் தமிழீழ விடுதலை புலிகளால் மாமனிதர் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். காரணம், அந்த அளவு ஒரு பெருமதி மிக்க ஒரு சேவையாளர். இப்போது நியமனம் இடம்பெறப் போகிறது. துணைவேந்தராக யார் வரப்போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. நாங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அல்லது பொதுமக்களாக இருக்கின்றோம். ஆனாலும் கூட அந்த குறித்த பொறுப்புக்கு வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற கனவு ஒவ்வொரு ஈழத்தமிழரிடமும் இருக்கின்றது. இன்று யாழ் பல்கலைக்கழகம் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகங்களைப் போலவும் ஒரு பல்கலைக்கழகம் என்கின்ற வெறும் அடையாளத்தோடு கடந்து செல்லக்கூடிய இடம் அல்ல. மாறாக அது ஒரு உணர்வுகளோடும் உயிரோட்டத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய இடம். இந்த இடத்துக்கு வரக்கூடியவர் வெறும் கல்வி தகமையை வைத்துக் கொண்டு மட்டும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய கதிரையை அலங்கரிப்பது என்பது அந்த இனத்துக்கான ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படும். இப்போது உச்சரிக்கப்பட்ட பெயரில் பல பேரை உச்சரிக்கவில்லை என்றால் அந்த அளவுக்கு அங்கு சேவைகளும் கடமைகளும் மக்கள் தொடர்பான உணர்வுகளும் வெளிப்படவில்லை. அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் யுத்தம் இடம்பெற்ற பின்னர் இன்று போதை வஸ்து கலாச்சாரம் ஏற்பட்டு விட்டது. சமூக மட்டத்திலே பல பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. சமூக மட்டத்திலே பல விடயங்கள் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு பல்கலைக்கழகத்தின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட ஒரு பின்னடைவே இதற்கு காரணம் என்று கூறலாம். அது மட்டுமல்லாது 1978 ஆண்டு சூறாவளி மட்டக்களப்பு மாவட்டத்தை தாக்கிய போது அந்த பேரணத்தத்தை எதிர்கொண்டு மீட்பு பணியில் ஈடுபட்டதும் யாழ் பல்கலைக்கழகம் என்றால் இங்கு மிகையாகாது. ஆனால் அதன் பின்னர் வந்த எந்த ஒரு பேரிடரையும் யாழ் பல்கலைக்கழகமாக தனித்து நின்று எதிர்கொள்ளக்கூடிய நிலையை அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்த யாரும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வழங்கவில்லை. போர்க்காலத்தின் போது பேராசிரியர் துரைராசா போன்றவர்கள் அந்த தலைமைத்துவத்தை வழங்கி இருந்தார்கள். ஆனால் இன்று அந்த பல்கலைக்கழகம் ஒரு பெருமதி மிக்க பல்கலைக்கழகத்தை அந்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல முடியாமல் இருக்கின்றது. பல்கலைக்கழகம் என்பது மாணவர்களுக்கு கல்வியை போதிக்கின்ற இடம் மட்டும் அல்ல என்று பல புத்திஜீவிகள் கூறுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெருமதி மிக்க துறைசார் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், தகைசார் விரிவுரையாளர்கள் இருக்கின்றார்கள், கல்வியலாளர்கள் இருக்கின்றார்கள், கல்வி பின்புலத்தோடு இருக்கக்கூடிய பல துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் வைத்துக் கொண்டே ஒரு நாட்டுக்கு நிகரான ஒரு கட்டமைப்பை அந்த பல்கலைக்கழகம் உருவாக்க முடியும். ஆனால் அந்த நிலையில் இருந்து அந்த பல்கலைக்கழகம் சற்று தவறி சென்று விட்டதா என்கின்ற ஏக்கம் இருக்கின்றது. அங்கிருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர்களும் மாணவர்களும் மிகவும் துடிப்போடு இருக்கின்றார்கள். ஆனால் தலைமைத்துவம் பிழைக்கின்ற போது கீழ்மட்டத்திலே இருக்கின்ற வேலைகளில் பல சறுக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த சறுக்கல் இந்த வருடம் இடம்பெறப் போகிற நியமனத்தில் ஏற்படுமா, அல்லது அது ஒரு நிதானமான ஒரு பெருமதி மிக்க நியமனமாக இடம்பெறுமா, அல்லது கடந்த காலங்களில் மஹிந்த ராஜபக்சவுக்கு சார்பானவர்கள் துணைவேந்தராக வரலாம், யார் ஆட்சியில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சார்பானவர்கள் அந்த அலங்கரிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதவி என்பதை மாற்றக்கூடிய வகையில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு நல்ல மூவரில் வரக்கூடியவரில் நல்லவரை தெரிவு செய்வாரா, அல்லது போகக்கூடிய மூவருமே பெருமதியானவர்களாக போக போகிறார்களா, அல்லது போகக்கூடிய மூவரிலும் அந்த தலைமைத்துவ பண்பு இல்லாமல் தெரிவு செய்யப்பட போகிறார்களா என்பதெல்லாம் பெருங்கேள்வியாகவே இருக்கின்றது. என்று ஒரு பேரிடர் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த விடயம் கதைக்க வேண்டுமா என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது. எதற்காக இதை கதைக்கின்றீர்கள்? இதனை அது பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கின்ற விடயம் அல்லவா என்றெல்லாம் கேட்கின்றீர்கள். அந்த பல்கலைக்கழகம் என்பது இன்று முறையான வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கட்டமைப்பினுடைய தலைமைத்துவம் இன்னும் முறையாக கொடுக்கப்படுமாக இருந்தால் அதனுடைய பாய்ச்சல் என்பது பல மடங்கு பாய்ச்சலாக இருக்கும். அந்த பாய்ச்சல் பல மடங்கு அதிகரிக்கின்ற போது அந்த இனத்தினுடைய இருப்பும் அந்த இனத்தினுடைய அடையாளமும் அடுத்த கட்டத்தை நோக்கி கடந்து செல்லும். அதுதான் இங்கிருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் ஏக்கமுமாக இருக்கிறதை ஒழிய வேறு ஒன்றுமில்லை. பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தராக நியமிக்கக்கூடிய ஒருவர், வரக்கூடிய ஒருவர் வெறுமனே ஒரு துணைவேந்தர் என்கின்ற பதவியை மட்டும் அலங்கரித்து செல்லக்கூடிய பொறுப்பு அல்ல. மாறாக அது ஒரு பொறுப்பு வாய்ந்த பதவியாகவும் இருக்கின்றது. அந்த பதவி என்பது இலங்கையிலே எத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தராக இருந்தோம் என்று கூறினாலும் கூட யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு நாள் துணைவேந்தராக இருந்தால் கூட அது வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய கல்வி பட்டங்களை விட அதிக அளவு உயர்வான ஒரு பெருமதி மிக்க நிலைப்பாடாகவே பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் வரப்போகின்ற இந்த நாட்கள் எப்படி கடந்து செல்ல போகிறது? ஒருவேளை இந்த நியமனம் முறையான வகையில் தெரிவுகள் இடம்பெறுமா? அந்த தெரிவுகளில் முறையாக நியமனங்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்று பலரும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
துணைவேந்தராக வரக்கூடியவர் எப்படியான விடயங்களோடு தொடர்பட்டவராக இருக்க வேண்டும் என்கின்ற சில வரையறைகள் இருக்கின்றது. துணைவேந்தருக்கான விண்ணப்பங்களை வழங்குபவர் அத்துடன் சேர்த்து கல்வி பங்களிப்பு, ஆராய்ச்சி வரலாறு, நிர்வாக அனுபவம் மற்றும் கல்வி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு போன்றவற்றை தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும். அவை மிக தெளிவாக அந்த இடத்தில் குறிப்பிடப்பட வேண்டும். அதனோடு இன்னும் ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது. இதனை அடுத்து நேர்முக தேர்வுக்கு அவர்கள் அழைக்கப்படும் போது பல்வேறு மதிப்பீடுகள் அவர்களுடைய விண்ணப்பங்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அந்த மதிப்பீடுகள், புள்ளி வழங்கல்கள், அவற்றுக்கு உயர்கல்வித்துறையில் அனுபவம், நிர்வாக திறமை, ஆராய்ச்சி மற்றும் வெளியீட்டு சாதனைகள், பல்கலைக்கழக வளர்ச்சிக்கான கொள்கைகள், திட்டங்கள் மற்றும் நிலைப்பாடுகள், கல்வி தர உயர்தர திட்டங்கள் உள்ளிட்டவை மதிப்பாய்வு செய்யப்படும். இதன்படி நேர்முக தேர்வின் முடிவில் இறுதியாக பல்கலைக்கழக கவுன்சில் உறுப்பினர்களின் ரகசிய வாக்கெடுப்பில் அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்களின் பெயரை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அனுப்பி வைப்பார்கள். இந்த மூவரும் அதிக வாக்குகளை பெற்றவர்களாக இருப்பார்கள். ரகசிய வாக்கெடுப்பு என்று வருகின்ற போது, இந்த இதில் வாக்கெடுப்பு என்று வருகின்ற போதே உண்மையில் அந்த வாக்கெடுப்பு என்பது பொதுமக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும். சிலருக்கு மட்டும்தான் அந்த வாக்கெடுப்பு ஒரு சில முறைகளில் முக்கிய இடங்களில் கிடைக்கின்றது. பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையில் அந்த வாக்கெடுப்பு என்பது பல சந்தர்ப்பங்களில் அங்கிருக்கக்கூடிய அந்த வாக்களிக்க தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ்வாறு பார்க்கின்ற போது இப்போது இந்த யாழ் பல்கலைக்கழகம் என்பதை கடந்து தமிழ் சமூகம் ஒரு பெரும் ஈடாட்டத்தில் இருக்கின்றது. அதற்கு தகுதியானவர், கல்வியை கொடுக்கக்கூடியவர், இந்த கல்வி பின்னலத்தோடு அந்த பல்கலைக்கழகத்தையும் பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய ஏனைய கட்டமைப்புகளையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடியவர். இந்த யாழ் பல்கலைக்கழகத்தை ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த பல்கலைக்கழகம் மாற்றக்கூடியவர். யாழ் பல்கலைக்கழகம் அன்று இருந்த தரநிலைக்கும் இன்று இருக்கின்ற தரநிலைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், யாழ் பல்கலைக்கழகத்துக்கு எப்படியான ஒரு முறையான ஒரு பேராசிரியர் இந்த இடத்திலே இந்த நியமனத்துக்கு உள்வாங்கப்பட்டால் பல்கலைக்கழகம் எந்த இடத்துக்கு செல்லும் என்கின்ற எதிர்பார்ப்பு, இவ்வாறானவற்றை மனக்கண் முன் வைத்து வாக்களிப்புக்கு முதல் வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த யாழ் பல்கலைக்கழக மண்ணை ஒரு பிடியை எடுத்து இந்த வாக்களிப்பில் யார் வாக்களித்தால் இந்த மண்ணினுடைய சுபீட்சமும் இந்த இனத்தினுடைய அடுத்த கட்ட தலைமைத்துவமும் சரியாக இருக்கும் என்று அந்த மண்ணை ஒரு புறை தொட்டு பார்க்கின்ற போது ஒருவேளை உளவியல் ரீதியாக அங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரில் நமக்கு தெரியாது யார் யார் இருக்கின்றார்கள், யார் யார் அந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று. அவர்களில் ஒருவர் உங்களுடைய மனக்கண் முன் முறையானவராக தெரிந்தால், அல்லது இவர் எனக்கு நல்லவர், இவர் நீண்ட நாள் பழகிவிட்டோம், இவரோடு நன்றாக பழகிவிட்டோம், இவர் எனக்கு அடிக்கடி வணக்கம் வைப்பார், இவர் எனக்கு வணக்கம் நல்ல தகுதியானவர் தான், ஆனால் என்னை இவர் மதித்துக் கொள்ள மாட்டார், வணக்கம் வைக்க மாட்டார், எனவே எனக்கு இவர் போதும் என்று அந்த தெரிவு செய்கின்றவர் தகுதி இல்லாமல் இருந்தால் இனி வரப்போகின்ற 3 வருடங்களும் அவ்வாறுதான் ஒரு பின்னடைவான வருடமாக இருக்க போகிறது. ஒட்டுமொத்த தமிழர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கல்வி சமூகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும், சர்வதேச தரத்தில் உள்வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பிடிப்போடு வாக்களித்தால் ஒரு முறையான ஒரு தகுதியான ஒருவர் அந்த இடத்துக்கு செல்வார். இல்லை என்றால் அந்த இடம் யாரோ ஒருவரால் அலங்கரிக்கப்பட போகிறது. யாரோ ஒருவர் வந்து அந்த கடந்த 3 வருடத்தையும் கடந்து செல்ல போகிறார். அவர் யாராகவும் இருக்கலாம். வருகின்றவரோடு நாம் இணைந்து பணியாற்றுவோம். ஆனால் வரக்கூடியவர் ஒரு தகுதியானவராக இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அந்த இடத்தில் வருகின்ற போது நீங்கள் கூறுவது புரிகிறது. வருகின்ற வரைக்கும் அவர்கள் வருவார்கள், வந்த பின்னர் 1000 சட்டத்திட்டங்களை கூறுவார்கள் என்று. அந்த இருக்கின்றவர்களில் அந்த சட்டத்திட்டங்களை கூறினாலும் பல்கலைக்கழகம் என்பது சட்டத்திட்டங்களுக்குள் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள நடக்க வேண்டியது. இருக்கின்ற அத்தனை சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்து நல்ல தலைமைத்துவத்தை யார் கொடுப்பாரோ அவரை துணைவேந்தராக தெரிவு செய்யலாம் என்பது வெளித்தளத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகளும் பழைய மாணவர்களதும் அதே போன்று பொதுமக்களினதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏன் இன்று இதனை நாம் பேசுகிறோம் என்றால் சிலர் யோசிப்பார்கள், இன்று அனர்த்தம் இடம்பெறுகிறது, எவ்வளவு உண்மையில் 2 புலனாய்வு இருக்கின்றன, அதற்கும் அப்பால் பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கின்றது. தென்னிலங்கையில் இடம்பெறுகிற மிக முக்கியமான நிகழ்வுகள் தொடர்பான தகவல் இருக்கின்றது. 2 புலனாய்வு தகவல்கள் எமக்கு மட்டுமே கிடைக்கப்பட்ட புலனாய்வு தகவல்கள். அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு இவற்றை பேசுகிறோம் என்றால் எல்லாம் இனத்தினுடைய ஒரு தூர நோக்கான சிந்தனையாக அடிப்படையாக வைத்துத்தான் பேசப்படுகிறது. எனவே பொறுப்போடும் பொறுமையோடும் இந்த விடயத்தை ஒரு முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் தான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய வெளித்தளத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கருத்துக்களையும் எமது சிந்தனைகளையும் தான் ஒரு முறை சொல்ல முடியும். சில வேளை அதிலும் கூட உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். வெளியில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு வகுப்படுப்பதற்கு இவர்கள் யார் என்கின்ற ஒரு மனக்கிலேசம் கூட வரலாம். அப்படி இல்லை, நாங்களும் உங்களின் மாணவர்கள் அல்லது நாங்களும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு உரித்தானவர்கள் என்ற அடிப்படையில்
பொறுப்போடு இந்த கருத்துக்களை நாங்கள் உரிமையோடு எங்கள் பல்கலைக்கழகம் அல்லது எங்களுடைய வீட்டிற்கு ஒரு வரக்கூடிய ஒரு பொறுப்பு வாய்ந்த அதிகாரி யாராக இருக்க வேண்டும் என்று தமிழினம் கனவு காணுகின்றது. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தெரிவுகளும் நல்ல வகையில் இருக்க வேண்டும். நீண்ட நாட்களாக ஒரு சோகமயமாகவும் ஒரு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய இடத்திலும் பேர் சொல்லக்கூடிய வகையிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை மீண்டும் ஒரு முறை நிமித்துவதற்கும் மீண்டும் ஒரு பெரும் விருட்சமாக அந்த பல்கலைக்கழகத்திலே பல மாணவர்கள் தலைமைத்துவம் பெறுவதற்கு ஏற்ற ஒரு முக்கியமான துறை சார்ந்த ஒருவரை நியமிப்பது காலத்தின் கடமையாக இருக்கிறது. காலத்தின் கடமைகளை நாங்கள் சரிவர செய்யாத போதுதான் பல காலங்களில் நாங்கள் வரலாற்று தவறிழைத்தவர்களாக இருக்கின்றோம். இம்முறை நாங்கள் வரலாற்று தவறிழைக்கப் போகிறோமா அல்லது பல்கலைக்கழகத்தை மீண்டும் ஒரு முறை ஒளிரச் செய்ய போகிறோமா என்று பொறுத்திருந்து பார்ப்பது என்பதற்கு அப்பால் பொறுமையோடு காத்திருக்கிறோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.